Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஓட எக்ஸசைஸ் 1.2 ஓட ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, find the rank of the following matrices by minor methodன்னு சொல்றாங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல பார்க்கலாம். இப்போ வந்து லெட்னு போட்டு A மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸை A மேட்ரிக்ஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? -1 3 4 -7 3 -4. ஓகேவா? இது A மேட்ரிக்ஸ். இப்ப இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாருங்க. என்ன ஆர்டர்ல இருக்கு? மொத்தம் இதுல 3 ரோ இருக்கு. அப்ப 3 x 2 2 காலம். ஓகேவா? ஓகே, அப்போ 3 ரோ 2 காலம் இருக்கு. இப்ப the order of matrix A equal to 3 x 2. ஓகே, இப்ப ஆர்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப ரேங்க் எவ்வளவு இருக்கும் நம்ம கெஸ் பண்ணலாம். எப்படி ரேங்க் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்னு எழுதுவோம் சொல்லுங்க. எப்படி ரேங்க் ஆஃப் A வந்து இதோட மினிமம் ஆஃப் 3, 2. ரெண்டுத்துல எது மினிமமா இருக்கு? நம்ம 2 தான். அப்ப ஈக்குவல் டு 2. அப்ப ரேங்க் எவ்வளவு இருக்கும்? ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா இருக்கும். ஓகேவா? இருக்குமா இல்லையான்றத நம்ம இப்ப செக் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க, இதை செக் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ரேங்க் வந்து 2 இல்லைன்னா 2 கீழே தான் இருக்க போகுது. அதனால செகண்ட் ஆர்டர் மைனர்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஆர்டர் மைனர் பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் மைனர் 2 x 2 மைனர் டிட்டர்மின் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது 2 x 2 மைனர் இது 2 இருக்கு. ஓகேவா? மொத்தம் செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து 2 இருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல. இது ஒண்ணு மேல இருந்து கீழே, அப்புறம் கீழே இருந்து கீழே. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் போட்டு பார்க்கலாம். இந்த -1 3 4 -7. இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. -1 3 4 -7. இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். -1 3 4 -7 -1 -7 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா +7, அப்புறம் -3 4s 12. ஓகேவா? ஓகே, அப்ப 12ல 7 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 5 வரும். அப்ப -5 வருமா? ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து போட்டுக்கணும். அப்ப -5. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு -5 நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஓகே, இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரேங்கை நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த ரேங்க் என்ன பண்ணலாம்? 2னே சொல்லிடலாம். ரேங்க் வந்து ஈக்குவல் டு 2. ஒருவேளை நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஆர்டர் மைனரோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்ப நம்ம அடுத்த மைனர் பார்க்கணும். ஓகேவா? அடுத்த ரேங்க் 2க்கு கீழே லெஸ் தென் 2ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால நம்ம 2ன்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லெஸ் தென் 2ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2. இது வந்து செகண்ட் ஆர்டர் மைனர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் மைனர் கோஃபேக்டர்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் மைனர், இது செகண்ட் மைனர். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.